ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டியன் வானதியை அவங்க வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வரவும் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் சொல்லிடுறாரு, இப்போதைக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணுற எந்த ஒரு யோசனையும் கிடையாதுன்னு, அதனாலே வானதியை அவங்க வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. நடேசன் கத்துறாரு, இங்கே பாரு லூசுங்க கூட்டம், வந்த பிள்ளைய யாராச்சும் திருப்பி அனுப்புவாங்களா? அந்த பிள்ளை வந்திருக்கு, நீ தான் வேணும்னு சொல்லி நீ பேசாமல் கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் போய் விட்டுட்டு வந்திருக்கா. எவனாச்சும் இந்த மாதிரி செய்வானா? நீ மட்டும் ஏன்டா இந்த மாதிரி இருக்கன்னுட்டு கத்துறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட யாரும் எதையும் கேட்கவே இல்லை, நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் சரியா அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, ஆமாடா, இந்த மாதிரிலாம் பேசுனா அவங்களுக்கெல்லாம் எப்படா கல்யாணம் ஆகும்? கல்யாணமே ஆகவே ஆகாது பாரு, நீங்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒண்டிக்கட்டையாக தான் இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு சத்தம் போடவும் பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்கள் அக்கறை பெரிய அக்கறை, அப்படியே எங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடணுங்கிற அக்கறை ஊரில் ஒருத்தன் மதிக்கானா உங்களையும் மதிக்கிறது கிடையாது, எங்களையும் மதிக்கிறது கிடையாது. இதில் உங்களுக்கு எங்கள் மேலே ரொம்ப தான் அக்கறை அப்படின்ட்டு சொல்கிறப்போ நடேசன் சேரனை பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாருடா சேரா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, உன்னால தான்டா இவனுக்கு கல்யாணமே நடக்காமல் இருக்கு அப்படின்ட்டு சொல்ல சேரன் அப்பா என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நான் என்னப்பா செஞ்சேன், நான் இங்கே தானப்பா இருக்கேன், நான் சும்மா தானப்பா இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல நடேசன் சொல்கிறாரு, டே இங்கே பாரு, அவன் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே நீ தான்டா அப்படின்ட்டு சொல்கிறப்போ நடேசன் சொன்னதை கேட்ட உடனே சேரனுக்கு அப்படியே ஒன்றும் புரியாமல் இருக்கவும் உடனே நடேசன் சொல்கிறாரு, உனக்காக தான் அவன் கல்யாணத்தை தியாகம் பண்ணிட்டு நிற்கான், பெரிய தியாகின்னு நினைப்பு இவனுக்கு, ஊரில் உள்ள தியாகியெல்லாம் இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், சும்மா ஏதாச்சும்லாம் பேசுனீங்கன்னா சரிப்பட்டு வராது, கண்டதெல்லாம் பேசணுன்னா நீங்கள் எப்பவும் போல் அந்த டீ கடையில் உட்காந்து பேசுவீங்கள்ல, அதே போல் போய் பேசுங்க, ஊரில் ஒருத்தன் உங்களையும் மதிக்கிறது கிடையாது, இதில் உங்களுக்கு வாய் வேறு, எல்லாத்தையும் எங்ககிட்டே காமிச்சிங்க, ஏதாச்சும் ஒன்று பேசிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ நடேசன் திட்டுறாரு, அட போங்கடா நீங்கள்லாம், எங்கே நீங்கள்லாம் உருப்பட போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லி திட்டுறப்போ பாண்டியன் கேட்குறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எங்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்களாம் நல்ல பொண்ணாக பார்த்து அண்ணனுக்கு என்னென்ன செய்யணுமோ காலகாலத்தில் செய்ய வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்கிறப்போ நடேசன் சொல்கிறாரு, இங்கே பாடுறா, அதான் எனக்கு நல்ல பேர் இல்லை அப்படின்ட்டு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்போனா வந்த பிள்ளைய திருப்பி யாராச்சும் அனுப்பி வைப்பாங்களா? என்னால் தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியலைன்னு நீ சொல்கிற, அப்படி இருக்கிறப்போ வீட்டில் தேடி வந்த பிள்ளையும் இவன் வேணான்னு சொல்லிட்டான், நீயும் அவன் செஞ்ச அதே தப்பை தாண்டா செய்கிற, உனக்கும் கல்யாணமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு எப்படி அமைச்சிக்கணும், எப்படி வாழணுன்னுட்டு எல்லாமே எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லப்போ நடேசன், அடே போங்கடா நீங்களும், உங்கள் சங்காத்தமே எனக்கு வேண்டாண்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறாரு. சேரன் கேட்குறாரு, டேய் பாண்டியா, என்னடா நடக்குதுங்க, எதுக்குடா அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் ஒன்றும் இல்லைண்ணே, அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ட்டு சொல்ல சேரன் கேட்குறாரு, என்னடா அப்பா எனக்காகத்தான் நீ எல்லாம் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு, என்னடா அப்படின்ட்டு கேட்க பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாருண்ணே, அவர் போல் என்னால் யாருக்கோ என்ன நடந்தாலும் எனக்கு என்ன அப்படின்ட்டுலாம் அவளை போல் என்னால் இருக்கவே முடியாதுண்ணே, உனக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னுட்டு நல்லபடியாக நடக்குதோ அப்போ தானே நான் என்னை பற்றி யோசிப்பேன் அப்படின்ட்டு சொல்ல சேரன் என்னடா நீ இந்த மாதிரி சொல்கிற, அப்போனா நீ எனக்காகத்தான் வானதியை வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு வந்தியாடா அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் சும்மா இருந்தேன், நீ அதை பற்றியே சொல்லாதண்ணே அப்படின்ட்டு சொல்ல சேரன் சரிடா, நீ எனக்காக செஞ்ச பரவாயில்ல, ஆனால் வானதியும் ஒன்றும் சொல்லவே இல்லையாடா அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் சொல்கிறாரு, அண்ணா இங்கே பாருண்ணே, வானதி எப்படியும் என்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நம்ம குடும்பத்து மேலே நல்ல அக்கறையும் இருக்குது, நான் ஒரு வார்த்தை சொன்னதுமே அவள் புரிஞ்சு என் மனசை அறிஞ்சு சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு அவள் வீட்டுக்கே போயிட்டா அப்படின்ட்டு சொல்ல சேரன் சொல்கிறாரு, நல்ல பொண்ணு தாண்டா அந்த பொண்ணு, நம்ம வீட்டுக்கேற்ற பொண்ணு வானதி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு இன்னும் அந்த பொண்ணு வரவே இல்லை,
ஆனால் நம்ம வீட்டு ஆட்களை பற்றி பாண்டியனும் சொல்கிற, ஆமாண்ணே நீ சொல்கிறது சரிதானே, நான் உன்னோட தம்பி உன்னை பற்றி யோசிக்கலாம். ஆனால் வானதி இவ்வளோ தூரம் என்னை நம்பி வந்துட்டு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த பொண்ணு மறுபடியும் அவள் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டானே. எனக்கு இப்போ வந்து வானதியை நினச்சா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு சொல்லவும், உடனே சேரன் வந்து சொல்கிறாரு, டேய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாதுடா, எனக்கு இதை கேட்டால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து, அண்ணே இது பாருண்ணே, நீ மட்டும் காரணம்னு நினைக்காத, இது மட்டும் காரணமே கிடையாது. நாங்கள் முதல்ல வந்து மனசெலவில் கல்யாணத்துக்கு இன்னும் தயாராகவே இல்லை, எனக்கு சரியான வேலையும் கிடையாது. அதில் அண்ணி சொன்ன மாதிரி வானதி ரொம்ப சின்ன பொண்ணு, அவள் ஏதோ அவசரத்தில் வந்துட்டாங்கிறனாலே நான் வந்து எப்படிண்ணே கல்யாணம் பண்ண முடியும்? நாங்கள் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தானே மற்றதெல்லாம் யோசிக்கிறதா இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறப்போ சேரனும் சரிடா அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. அடுத்து பாண்டியன் என்ன பண்ணுறான்னா எப்பவும் போல் கடைக்கு கிளம்புறாரு. கடைக்கு கிளம்பி அவர் போயிடுறாரு. அடுத்து சேரன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வீட்டில் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு, என்ன இந்த பாண்டியன் நம்மளால் வந்து அவனோட லைஃப்பை இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டானே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் நல்லா ஃபீல் பண்ணி இருக்கிறப்போ அப்போ நிலா வர்றாங்க. நிலா, அண்ணே என்னண்ணே விடுங்கண்ணே, பாண்டியன் உங்கள் மேலே அவ்வளவு பாசம் வச்சுருக்காருண்ணே, அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருண்ணே அவங்க உங்களுக்காக அவங்களோட கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்காங்க, அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் அதோட அர்த்தம் அப்படின்ட்டு சொல்ல சேரணும், ஆமாப்பா அவள் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கான்னு என்னால் உணர முடியுது, ஆனால் என்னோட கல்யாணத்தை பற்றி நான் இன்னும் யோசிக்கவே இல்லைப்பா அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, அதானே இத்தனை நாள் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் இனி வந்து யோசிக்கணும் இல்லையா, உங்களுக்கு தம்பிங்க இருக்காங்க, அவங்க உங்களை பற்றி யோசிக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள பற்றி யோசிக்கணும்ல அப்படின்ட்டு சொல்கிறப்போ சேரணும், ஆமாப்பா அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து சரி சரி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு சோழன் வந்து வெளியில் வரவும் சோழன் என்ன பண்ணுறாருனா அப்படியே பாண்டியனோட கடைக்கு போகிறாரு. பாண்டியன் வந்து என்னடா இப்போ தான் நான் இங்கே வரேன், என் பின்னாடியே நீ வந்துட்ட என்னடா அப்படின்ட்டு கேட்க சோழன் வந்து இல்லைடா உன்னை நினச்சி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, என்னை நினச்சி எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது, உன்னை போல் என்னால் யோசிக்கவே முடியல பாரு, நான் எவ்வளவு செல்ஃபிஷாக இருந்திருக்கேன்னுட்டு எனக்கு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான்டா தெரிஞ்சிருக்கு, நான் எனக்கு கல்யாணம் ஆனால் போதுங்கிற மாதிரி நிலாவை பார்த்ததுமே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்டா, ஆனால் நான் அண்ணனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைடா, இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு அந்த யோசனையே வரவே இல்லை பாரு, என்னை விட சின்ன பையன் நீ, உனக்கு அண்ணன் மேலே இவ்வளவு அக்கறை யோசனைலாம் வந்திருக்குன்னா என்னை நினச்சி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் இங்கே பாரு சும்மா ஓவராக பேசாத சரியா அப்படின்ட்டு சொல்ல சோழன் இல்லைடா நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன், உனக்கு இருக்கிற அக்கறையும் பொறுப்பும் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுடா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் போதுண்டா போதும் பேசிட்டே போகாத, ஐயோ இதை செஞ்சது பெரிய தியாகி மாதிரி ஆக்கிட்டீங்களடா என்னைய அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து சோழன்கிட்ட கேட்குறாரு, டே சோழா நீ எந்த நிலைமையில் உனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னுட்டு எனக்கு தெரியும்டா, இதில் ஏன் கூட போய் நீ கம்பேர் பண்ணி பேசலாமாடா அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து ஆமாடா இதுவும் சரிதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆமாம் வானதி வீட்டில் ஒன்றும் சொல்லலையாடா அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் வந்து சொல்கிறாரு, டேய் நீ வேற, நானும் வானதியும் அப்படியே வண்டியில் போய் இறங்குறோம், ஊரில் உள்ள பாதி பேர் வானதி வீட்டு முன்னாடி நின்று வானதி ஓடி போயிட்டா இதே தாண்டா சொல்லிட்டு இருக்காங்க, அப்பந்தான் வானதி போய் விட்டா பாரு 2 ரைடு, எல்லாரும் தெரிச்சு ஓடினவங்க தான், இருந்தாலும் வானதிக்கு சரியான தைரியம்டா, யாரை பார்த்தும் பயப்படுறதே கிடையாது, நல்லா பேசி விட்டுட்டா அப்படின்னுட்டு சொல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லி தாண்டா விட்டுட்டு வந்திருக்கேன், இனி ஏதாச்சும் பேசினா அவ்வளோதான் அடிக்கவும் கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்ட்டு சொல்லவும் கேட்குறாரு, இல்லைடா நீ அவ்வளவு சொல்லிட்டு வந்திருக்க, ஏற்கனவே அவங்க அண்ணன் சரியான முரடை, ஏற்கனவே நல்லா அடிப்பான்னு வேற அந்த பிள்ளை வந்து சொன்னிச்சு, ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு கேட்கவும் அப்போ வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு, டேய் நான் அதை தாண்டா சொல்லி பயந்தேன், ஆனால் வானதி இருக்காளே சரியான தைரியசாலி தாண்டா, என்னையே சமாளிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன் பாண்டியாங்கிற மாதிரி என்கிட்டே சொல்லிட்டு போகுதுதான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பாதி பிரச்சனையே வானதியே பார்த்துப்பாடா, எனக்கு கண்டிப்பாக அதை பற்றி மட்டும் கரெக்டாக தெரியும் அப்படின்ட்டு சொல்லி அப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ வானதிக்கிட்டே இருந்து பாண்டியனுக்கு ஃபோன் வருது. பாண்டியன் வந்து சோழன்கிட்ட ஏதோ
ஃபோனில் வந்துட்டா பாரு, இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே வானதி ஃபோன் பண்ணிட்டா அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் பேசுடா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியனும் அட்டன் பண்ணிவிட்டு என்ன வானதி ஏதாச்சும் பிரச்சனையா, இப்போ தான் உன்னை பற்றி நான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ ஃபோன் பண்ணிவிட்ட, ஏன் வீட்டில் ஏதாச்சும் செய்கிறாங்களா சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்கவும் வானதி ஒன்றும் இல்லைடா பாண்டியா, எப்போ போல தான் நீ போனதும் எங்கள் அம்மாவும் அண்ணனும் எப்போ போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் வேற அடிக்க அடிக்க வந்தான், நானும் ரூம்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டேன்டா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து என்ன ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டியா, எப்போ காலையிலேருந்து அப்படியேவா உட்காந்துருக்க, எவ்வளோ நேரம் தான் இப்படியே இருக்க போகிற அப்படின்ட்டு கேட்க வானதி அதை பார்த்துக்கலாம் நீ விடு அப்படின்ட்டு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாரு வானதி, இதுக்கப்புறமும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா நீ கண்டிப்பாக யோசிச்சுட்டுலாம் இருக்காத, கிளம்பி மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே வந்துரு, எனக்கு உன்னை நினச்சி தான் அங்கே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வானதி பாண்டியா என்னை நினச்சிலாம் நீ ஒன்றும் பயப்படாத, எங்கள் அப்பா அம்மா அண்ணன் என்னாரையும் என்னால் நல்லா சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியனு சரி சரி பார்த்துக்கோ, ஏதாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ட்டு சொல்லவும் சரி ஃபோன்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்க வானதி சொல்கிறாங்க, நீ வாங்கி கொடுத்த ஃபோன் இல்லையா பாண்டியா, செமையாக இருக்குடா அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியனும் பிடிச்சிருக்கல ஃபோனு அப்படின்ட்டு கேட்கவும் வானதி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, தோ அதனால தானே இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசவும் பாண்டியன் சரி சரி ரொம்ப நேரம் பேசாத, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சத்தம் போடுவாங்க அப்படின்ட்டு சொல்ல அவங்க கிடக்காங்க பாண்டியா, சரி நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அங்கிட்டு வானதி வந்து என்ன பண்ணான்னா, ஐயோ ரொம்ப நேரமாக இப்படியே ரூம்லேயே உட்காந்துருக்கோமே, ஐயோ வயிறு வேற பசிக்குது, என்ன பண்ணுறது, வெளியில் போனால் அம்மாவும் அண்ணனும் ரெடியாக அடிக்கிறதுக்கு நிற்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் பேசி வம்பிழுக்குப்பாங்களே, என்ன பண்ணலாம் இவங்கள அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு யோசனையில் என்ன பண்ணுறாங்கன்னா வானதி மகளிர் காவல் நிலையத்துக்கும் ஃபோன் பண்ணி அவங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து கேட்குறாங்க ஃபோனில் என்னம்மா அப்படின்னுட்டு, அப்போ வானதி நான் இந்த அட்ரஸில் இருக்கேன் மேடம், என்னை வந்து ரூமில் பூட்டி வச்சு என்னை எங்கள் வீட்டில் அவ்வளவு சித்திரவதை பண்ணுறாங்க மேடம், சாப்பாடெலாம் கொடுக்குறதே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அவங்களும் இருமா உங்கள் அட்ரஸ் தான் சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நாங்கள் கிளம்பி வந்துடுறோமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே வானதி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீட்டில் வந்து வானதியோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் திடீர்னு உள்ளே வந்துடுறாங்க. அப்போ வானதியோட அம்மா வந்து என்னங்க என்ன பிரச்சனை திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே கேட்கவும் யாரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல அப்போ போலீஸ் வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்க இது வானதியோட வீடு தானே அப்படின்ட்டு. அப்போ வானதியோட அம்மா ஆமாங்க என்னோட பொண்ணு பேர் தான் வானதி, என்னங்க ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்கவும் அவங்கள கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்ட்டு போலீஸ் சொல்ல வானதியோட அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா வானதியோட ரூம் கதவை போய் வானதி வானதி வெளியில் வாடி, உன்னை தேடி போலீஸ்லாம் வந்திருக்குடி அப்படின்ட்டு சொல்ல வானதி வெளியில் வரவும் வானதியோட அம்மா கேட்குறாங்க, வானதி எதுக்குடி போலீஸ் வந்திருக்காங்க, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியாடி வெளியில் போனவா அப்படின்ட்டு சொல்ல வானதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு போலீஸ் முன்னாடி போய் நிற்கவும் போலீஸ் கேட்குறாங்க, அம்மா நீ தான் வானதியாம்மா அப்படின்ட்டு வானதி ஆமாம் மேடம் அப்படின்ட்டு சொல்ல இவங்க தான் அந்த 3 பேராமா அப்படின்ட்டு கேட்க வானதியோட அம்மா வந்து அப்படியே திருன்னு முழிக்காங்க. உடனே வானதி அம்மா என்ன மேடம் என்ன ஆச்சு மேடம் அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்ல உடனே வானதி அம்மா என்னடி எங்கள் 3 பேரையும் கை காமிக்க என்னடி ஆச்சு அப்படின்ட்டு சொல்ல போலீஸ் வந்து கேட்குறாங்க, என்னம்மா இவங்கள ரூம்குள்ளே போட்டு சித்திரவதை பண்ணுறீங்களாமே நீங்கள், அவங்க ஃபோனில் என்கிட்ட பேசி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. வானதியோட அண்ணனும் அப்படியே திருன்னு பார்க்கான். வானதியோட அப்பாவும் என்ன நடக்குன்னு தெரியாமல் அவர் முழிச்சிட்டு இருக்காரு. உடனே வானதியும் சொல்கிறா, ஆமாம் மேடம் இவங்க தான் என்னை ரூமில் போட்டு சாப்பாடு கொடுக்காம அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க, அதுலேயும் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க டெய்லி அப்படின்ட்டு சொல்ல உடனே போலீஸ் வந்து என்னம்மா இது இந்த மாதிரிலாம் அடிக்கலாமா, மேஜரான பொண்ணை எப்படிம்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்ய முடியும், அதுவும் வீட்டை பூட்டி வச்சு
இந்த மாதிரி சித்திரவதை பண்ணால் என்ன தண்டனைன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அம்மா, மேடம் அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மேடம், நாங்கள்லாம் அப்படிலாம் எதுவும் செய்யவே இல்லை அப்படின்ட்டு சொல்ல உடனே வானதி, இல்லை மேடம் நீங்கள் வந்ததும் பொய் சொல்கிறாங்க, நீங்கள் வேணா அக்கம் பக்கத்தில் போய் விசாரித்து பாருங்கள், இவங்க என்ன டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுவும் இங்கே நிற்கிறானே முழு மாடு என் அண்ணன், இவெல்லாம் எதுக்கு எனக்கு கூட அண்ணனா பிறந்தானே எனக்கே தெரில, கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது, எப்போவும் போட்டிக்கு போட்டியாக என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கான் மேடம் அப்படின்ட்டு சொல்ல உடனே போலீஸ், என்ன தம்பி என்ன பொம்பளை பிள்ளையா அடிக்கிறது தப்புன்னு தெரியாதா அப்படின்ட்டு கேட்கவும் அவர் இல்லை மேடம் நான் தங்கச்சிங்கிற அக்கறையில் தான் சும்மா அந்த மாதிரி பயம் காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்ல போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், எல்லாரையும் தூக்கி கம்பி என்ன மாதிரி பண்ணி விட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்லவும் வானதியோட அம்மா மேடம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மேடம், நாங்கள் சும்மா பயம் காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்ட்டு சொல்ல போலீஸும் சொல்கிறாங்க வானதிக்கிட்ட, இங்கே பாருமா இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் உடனே மறுபடியும் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமா, 3 பேரையும் தூக்கி உள்ளே வச்சிடலாம், இப்போ என்னம்மா இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போகவா அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, இல்லை மேடம் அதான் நீங்கள் பயங்காட்டி ஏதோ வார்னிங் கொடுத்துட்டீங்கல்ல அதுவே போதும், இனி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்ல போலீஸ் இங்கே பாருங்கள் இனி யாரும் வானதிக்கு தொந்தரவுலாம் கொடுக்கவே கூடாது, அப்படி ஏதாச்சும் கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் 3 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வார்ன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பவும் உடனே வானதியோட அம்மாவும் அண்ணனும் ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, இப்போ தான் போலீஸ் போயிருக்காங்க அவங்கள மறுபடியும் கூப்பிடவா அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அம்மா, சும்மா இருறி எதுவும் சொல்லலை நீ ஏதோ பண்ணி தொலை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சும்மா இருந்துக்கவும் வானதி அவங்கள பார்த்துட்டு அப்படியே சிரிக்கவும் இந்த எபிசோட் அப்படியே முடியுது.